வணக்கம் நேர்களே. இன்றைய மனம் திறந்து பேசு நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, தர்மசாலா அப்படின்ற ஒரு டாபிக் தான். இதை பற்றி இப்போது வாயவே திறக்கக்கூடாது. யூடியூபர்ஸும் சரி, பல சேனல்கள் இதை பற்றி நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீடியாக்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கு. நிறைய யூடியூபர்ஸ், பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாமே அதை பற்றி பேசுகிறதுக்கு தயங்குறாங்க. நிறைய யூடியூபர்ஸ் அதை பற்றி பேசவே மாட்றாங்க. அதை பற்றி ஸ்டாப்பும் பண்ணிட்டாங்க. உங்களுக்கே தெரியும், ஒரு 2 நாளுக்கு 3 நாளுக்கு முன்னாடி அந்த தர்மசாலா அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்டோடனே நம்மளுக்கு ஞாபகம் வருது என்னன்னா, அந்த எரிந்து போனதும் புதைக்கப்பட்ட பெண்களும் தான் நம்மளுக்கு ஞாபகம் வருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான நிகழ்வு அந்த கோயிலில் நடந்திருக்கு. அது கோயிலா இல்லை சுடுகாடா அப்படின்ற ஒரு நிலைமைக்கு அது தள்ளப்பட்டிருக்கு. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். தர்மசாலா அப்படின்றத நம்மளுக்கு ஞாபகம் வருது, நிறைய பேருக்கு ஞாபகம் வந்து கிரிக்கெட் ஸ்டேடியமாக தான் இருக்கும். ஏன்னா அது ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குது அந்த தர்மசாலா. இந்த தர்மசாலா என்னன்னா ஒரு புனித தலமா. இப்போ எப்படி திருப்பதியில் ஒரு பெரிய கோயில் இருக்கோ, கர்நாடகாவில் இந்த கோயில் மிகவும் ஒரு பாப்புலரான ஒரு கோயில். நம்மளுக்கு நிறைய பேருக்கு இந்த கோயிலை பற்றி தெரியாது. ஆனால் இந்த கேஸ் வந்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு இந்த கோயிலை பற்றி தெரிய வந்திருக்கு. தர்மசாலாவில் என்ன நடந்தது, அதில் வேலை செய்கிற ஒரு துப்புரவு தொழிலாளி பல வருஷங்களுக்கு முன்னாடி பல பெண்களை உயிரோட புதைச்சிருக்காரு, உயிரோட டீசல் ஊற்றி எரிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பல உண்மைகளை அவர் இன்னைக்கு அவருடைய மனசாட்சிக்கு விரோதமாக எனக்கு என்னால் இதை கண்ட்ரோல் பண்ண முடியல. 20 வருஷமா நான் இந்த விஷயங்களை நினச்சி என்னால் தூங்கக்கூட முடியல. அதனால நான் இந்த உண்மையை சொல்ல வரேன்னு சொல்லிட்டு அந்த உண்மையை சொல்லியிருக்காரு. அவர் யாருன்னு இதுவரை நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அவருடைய ஃபேஸை கவர் பண்ணி தான் கோர்ட்டுக்கே கூப்பிட்டு வந்தாங்க. ஜட்ஜும் அவர்கிட்ட பல கேள்விகளை கேட்டிருக்காரு. அவரும் பல உண்மைகளை ஆதாரத்தோட காமிச்சிருக்காரு. அதாவது அவர் எங்க புதைச்சாரு, எப்படி புதைச்சாரு, அந்த புதைச்ச இடத்துல இருந்து சில எலும்பு துண்டுகளை அவர் கையிலையும் பையிலையும் சூட்கேஸ்லையும் போட்டு எடுத்துட்டு வந்திருக்காரு. எல்லா ஆதாரங்களையும் அந்த ஜட்ஜுக்கு இவர் காமிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவருடைய வாக்கு மூலத்தை ஜட்ஜு கேட்டதுக்கப்புறம் ரொம்பவுமே ரொம்பவுமே அதிர்ந்திருக்காரு. ஏன் இந்த அந்த கர்நாடகா ஸ்டேட்டே தர்மசாலால இப்படி ஒரு நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு மூமெண்ட்டோட தான் வாழ்ந்திருக்காங்க. இப்போ இந்த தர்மசாலா கோயில் எப்படி உருவானதுன்னா, 600 வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்தே அந்த தர்மசாலான்ற கோயில் தலைமுறை தலைமுறையாக அதை பாதுகாத்து ஒரு புனித தலமாக அதை வழிவகுத்து வந்திருக்காங்க. ஒவ்வொரு தலைமுறையிலையும் ஒவ்வொருத்தர் அதை பார்த்துருக்காங்க. ஸோ கடைசியாக இப்போ இந்த தர்மசாலா யார் பார்த்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீரேந்திர ஹெக்டே. அவர் தான் இன்னைக்கு யூடியூப்லேயே பயங்கரமான ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கிறார். யார் அந்த வீரேந்திர ஹெக்டே? அவரை ஏன் நம்மளால யாரும் தொட முடியல? அந்த ஸ்டேட் போலீஸும் சரி, ஏன் அந்த ஸ்டேட்டு முதல்வரே சரி, எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காம இவ்வளோ நாள், இந்த நியூஸ் வெளியே 5 நாள் 6 நாள் ஆகுது, இப்போயும் அவர் மேலே ஆக்ஷன் எடுக்க தயங்குறாங்க அப்படின்னா, எல்லாரையுமே கைக்குள்ளே வச்சிருக்கிற ஒரு ஆள். இப்போது ஒரு எக்ஸாம்பிள், உங்கள் கையில் ஒரு போலீஸ் இருக்குது, பொலிட்டிக்கல் பவர் இருக்குது. இப்படி இருந்தால் அவனை அந்த ஒரு ஆளை நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுல்ல. ஸோ அந்த ஒரு நிலைமையில தான் போலீஸும் சரி, அந்த ஸ்டேட் சிஎம்மும் சரி அமைதியாக இருக்காங்க. ஏன் அமைதியாக இருக்காங்கன்றது தான் எனக்கு இன்னமும் ஆச்சரியமாக இருக்குது. அவர் மேலே ஒருத்தர் கூட அவர் மேலே சாட்சி சொல்கிறதுக்கு, இவர் தான் பண்ணாருன்ற மாதிரி சாட்சி சொல்கிறதுக்கு யாருமே வரல. ஒருவேளை பயமா இல்லை அவருடைய பண பலமா, எதுவுமே நம்மளுக்கு தெரியல. ஆனால் என்னை பொறுத்தவரை என்னென்னா, அவர் ஒரு பணபலம் உள்ள ஒரு ஆள். என் மனசு சொல்கிறது இதுதான். எல்லாருக்குமே காசு கொடுத்து அவர் வாய் அடைச்சிருப்பார். ரெண்டாவது என்னன்னா, அவரை பற்றிய நிறைய நல்ல விஷயங்களும் இருந்திருக்கு. நிறைய பேரை படிக்க வச்சிருக்காரு, நிறைய பேரை சாப்பாடு போட்டு அந்த அந்த கோயிலுக்கு போனால் தினமும் சாப்பாடு ஃப்ரீ தானே. அந்த மாதிரி ஒரு கோயில், எல்லாருக்குமே சாப்பாடு ஃப்ரீ. விவசாயிகளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பல நன்மைகளும் அவரை பற்றி நான் இன்னைக்கு யூடியூப்ல பார்த்தேன். அதுவும் வந்திருக்கு. அதனால என்னவோ தெரியல,
நிறைய மக்கள் அவருக்கு எதிராக சாட்சி சொல்ல தயங்குறாங்களா? ஏன்னா இவர் நம்மளுக்கு நல்லது பண்ணிட்டாரு, இதுக்கப்புறம் நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவரை பற்றி சொன்னால் இனிமேல் நம்மளுக்கு நல்லது கிடைக்காதா அப்படின்ற ஒரு யோசனையிலும் இருக்காங்க. சில மக்கள் அவருக்கு பார்த்து பயந்தும் இருக்காங்க. இதில் எதை நம்ம நம்புறதுன்னே நம்மளுக்கு தெரியல. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்குது இந்த விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து வீரேந்திர ஹெக்டே அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவர் தலைமுறையாக வந்த அந்த 600 வருஷங்களுக்கு முன்னாடி தலைமுறையாக அந்த தலைமுறையோட ஒரு வாரிசு தான் இவரும். ஸோ 600 வருஷமா அவங்களோட குடும்பம் மட்டுமே அந்த கோயிலை வந்து பராமரிச்சுட்டு வராங்க. அதனால என்னவோ யாரும் அவருக்கு எதிராக குற்றம் சொல்ல பயப்படுறாங்களா என்னன்றது நம்மளுக்கு கூடிய விரைவில் தெரியும். இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, இந்த விஷயத்தை பற்றி இனிமே மீடியா பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கான். ஸோ இன்னையிலேருந்தே நான் வந்து யூடியூப்பில் பார்க்குறப்ப இவரை பற்றியான டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாயிட்டே தான் இருக்குது. இந்த விஷயத்தை பற்றி, அதாவது அந்த ஜட்ஜு முன்னாடி சொன்ன அந்த துப்புரவு தொழிலாளர் பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயம்லாம் இப்போ யாரும் பேச மாட்டாங்க. அவர் எங்கே இருக்கார், என்ன பண்ணுறாரு, யாருக்கு எதுவும் தெரியல. ஆனால் அந்த துப்புரவு தொழிலாளிக்கு துணையாக நிற்கிற ஒரு வக்கீல் அவர் ஒரு 26 நிமிஷம் பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் அவரும் அதான் சொல்கிறாரு. ஏன் வந்து அவர் வந்து சொன்னார்ல, சாட்சி சொன்னார், அவர் ஆதாரங்களோட வந்து எல்லாத்தையும் உண்மையை சொன்னார்ல, அப்போ அவரை கூட்டிக்கிட்டு போய் எங்கே புதைச்சாங்க, இன்னமும் அங்கெல்லாம் எலும்பு துண்டுகள் இருக்கா, இன்னமும் பல பெட்ரோல் ஊற்றி எரிச்ச இடங்கள்லாம் அடையாளங்கள்லாம் இருக்கா அப்படின்றது போலீஸ் விசாரணை பண்ணலாம்ல. ஆனால் விசாரணை பண்ணல. அதை தான் வந்து அந்த வக்கீல் வந்து அந்த இன்டர்வியூவில் கேட்குறாரு. ஏன் இதை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ண மாட்டீங்க, எதுக்காக அவரை நீங்கள் இன்னமும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பல ஓப்பனான விஷயங்கள் அவர் அந்த இன்டர்வியூவில் பேசியிருக்காரு. ஒரு 26 மினிட்ஸ் இருக்கும், இங்கிலீஷில் தான் பேசியிருப்பார் அவர். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இந்த க்ரைம் வந்து இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. யூடியூப் இல்லைன்னா இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ இந்த யூடியூப் இருக்கிறதால தான் நிறைய பேருக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரியுது. கிட்டத்தட்ட 100 பெண்கள்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து 1970 காலங்களிலிருந்து இந்த மாதிரி நடக்குதுன்னு ஆய்வில் தெரியுது. ஆனால் அதுக்கு முன்னாடி கூட நடந்திருக்கலாம் யாரும். ஏன்னா 600 வருஷமாக அந்த கோயில் இருக்குன்றாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற தலைமுறை என்ன பண்ணியிருப்பாங்க, அதுக்கும் முன்னாடி இருக்கிற தலைமுறை என்ன பண்ணியிருப்பாங்க, நம்மளுக்கு யாருக்குமே எதுவும் தெரியாது. ஆனால் இந்த தலைமுறை மட்டும் வெளியே வந்திருக்கு உண்மை. 100 பெண்கள்னு சொல்கிறாங்க. நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா 1978 இப்போ வரையுமே 100 பெண்களாக பண்ணியிருப்பாங்க. அங்கே எவ்வளோ சாமியார்கள் இருக்காங்க, எவ்வளோ உள்ள நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஆசிரமத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்க சாமியார்களாக வாழ்ந்துட்டு இருக்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அது வந்து 100 பெண்கள் மேலே தான் இருக்கும். ஆனால் அந்த துப்புரவு தொழிலாளி சொன்னது வந்து, நான் வந்து 100 பெண்களுக்கு மேலே புதைச்சிருக்கேன், என்னால் ஏன் இப்போ வந்து அந்த காரியத்தை பண்ண முடியலன்னா, என்னுடைய உறவுக்கார பெண்ணும் வந்து அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதனால் என் மனசாட்சி உறுத்தி நான் அங்கேருந்து வெளியே வந்து தலைமுறையுமா வேற ஒரு ஸ்டேட்டில் வாழ்ந்தேன். ஆனாலும் என்னோட மனசாட்சிக்கு விரோதமாக இதை வந்து என்னால் ஏற்றுக்க முடியல, இன்னமும் அங்கே பல குற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும், அதை நம்ம தடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இவர் வந்து இன்னைக்கு வந்து சரண்டர் ஆயிருக்காரு, அப்ரூவர் ஆயிருக்காரு, பல ஆதாரங்களோட வந்திருக்காரு. ஆனாலும் ஓப்பனாக வெட்ட வெளியில் இந்த க்ரைம் நடந்திருக்குன்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் ஸ்டேட் சிஎம்மும் அந்த ஸ்டேட் போலீஸ் ஆஃபீஸர்ஸும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை. இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு வரணும், அதாவது இந்த தர்மசாலா விஷயத்துக்கு ஒரு முடிவு வரணும்னா அந்த ஸ்டேட்டு சிஎம் கையிலையோ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கையிலையும் இப்போ கிடையாது, அந்த ஸ்டேட்டோட பீப்புள் கையில் தான் இருக்குது. ஏன்னா இன்னமும் வந்து அங்கே பக்தர்கள் போய்கிட்டு தான் இருக்காங்க, இன்னமும் அந்த பக்தர்கள் வழிபட்டுட்டு தான் இருக்காங்க, இன்னமும் அந்த வீரேந்திர ஹெக்டே அந்த கோயிலுக்கு போயிட்டுருக்காரு, பொறுப்பெடுத்துட்டு இருக்காரு. எல்லாமே நார்மலாக நம்ம திருப்பதி கோயிலில் எப்படி நடக்குமோ அதே போல் அங்கேயும் இன்னும் தரிசனம் போய்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நம்மளால் எதுவும் பண்ண முடியல. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரணும் அப்படின்னா மக்கள் அவங்க மட்டும்தான் முடிவு பண்ண முடியும். இந்த விஷயத்துக்கு எதிராக ஒரே ஒரு அம்மா தான் வந்திருக்காங்க. அவங்க ஒரு 70 இயர்ஸ் ஓல்டு லேடி. அவங்களுடைய பொண்ணு காணோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது 1990களில் அவங்களுடைய பொண்ணு காணோம், அந்த கோயிலில் தான் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அங்கே போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் பொண்ணு எங்கேயாவது ஓடி போயிருப்பா, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அவமதிச்சிருக்காங்க. அந்த கோயிலில் போய் நியாயம் கேட்க போன இடத்துல அந்த கோயில் நிர்வாகிகள் சில பேர் அந்த அம்மாவை வந்து அப்யூஸ் பண்ணி அடித்து
அந்த அம்மாவை கோமாக்கே தள்ளிட்டாங்க. அந்த அம்மா 3 மாதம் கழித்து எந்திரிச்சு பார்த்தா பெங்களூரில் இருந்திருக்காங்க. அந்த பொண்ணு என்னாச்சு ஏதாச்சு எதுவுமே இது வரையுமே தெரியல. அந்த ஒரே ஒரு லேடி மட்டும்தான் இந்த இன்சிடெண்ட்டுக்கு எதிராக சாட்சி சொல்ல வந்தாங்க. அதுவும் எடுபடலை. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அந்த அம்மா மாதிரியே இன்னும் பல பேர் சாட்சி சொல்ல வந்தாங்கன்னா இந்த கேஸ் இன்னும் ஸ்ட்ராங்காகவும் இந்த கேஸுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். ஆனால் நிறைய பேர் வரலை. வராததுனால இந்த கேஸில் அந்த தர்மசாலாவில் இருக்கிற நிர்வாகிகளோ அந்த வீரேந்திர ஹெக்டே அவர் ஜெயிக்கிறதுக்கு 99% அவர் தான் ஜெயிப்பார். ஏன்னா மக்கள் இறங்கி வந்தால் தான் அதோடைய இது தெரியும். எக்ஸாம்பிள் ஜல்லிக்கட்டுன்னு நடந்துச்சு. அதில் மக்கள் ஒரு இடத்துல போராடல, எல்லா இடத்துலையுமே போராடினாங்க. அப்போ தான் அதுக்கு ஒரு ரிசல்ட் கிடச்சிச்சு. அந்த மாதிரி இந்த இதுக்கும் ரிசல்ட் வேணும்னா அந்த இடத்துல பாதிக்கப்பட்டவர்களால் இன்னமும் பாதிச்சுட்டு இருக்கவங்க எதிர்த்து நின்று குரல் கொடுத்தா இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு வரும். இப்போ இந்த தர்மசாலா அப்படின்ற ஒரு கோயிலில் எப்படி வீரேந்திர ஹெக்டே ஒரு வழித்துணையாக இருக்காரோ, அதற்கு எக்ஸாம்பிளாக தமிழ்நாட்டிலையும் நிறைய சாமியார்கள் இருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம ஜக்கி வாசுதேவ் எடுத்துக்கலாம். கோயம்புத்தூரில் அவ்வளோ ஒரு இடத்த சுருட்டி அங்கே பல விஷயங்கள் நடந்திருக்கு. அவரை பற்றியும் பல விஷயங்கள் வெளிவந்திருக்கு. அங்கே நிறைய பேர் பக்தர்களாக அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி நிறைய பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி, அதுக்கப்புறம் நிறைய பேரை அங்கேயே மர்டர் பண்ணி பல விஷயங்கள் வெளியே வந்துச்சு. ஆனாலும் இதுவரையுமே ஜக்கி வாசுதேவ் ஜெயிலில் போட போகிறோம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போது அவரை பற்றி ஒரு விஷயம் கூட யூடியூப்பில் இப்போ வரமாட்டேங்குது. ஆனாலும் அவருடைய அந்த சிவராத்திரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே போவாங்க. முக்கியமான நபர்கள், செலிப்ரிட்டிஸு, பிஸ்னஸ்மேன் எல்லாமே அங்கே போயிட்டு அந்த நைட்டு டான்ஸ் ஆடுவாங்க பார்த்தீங்களா? அந்த விஷயங்கள் இன்னும் நடந்துட்டு இந்த வருஷமும் அது நடக்கும். இது வழக்கமாக நடக்கிறது தான். நம்மளுடைய இந்த சாமியார் அப்படின்ற ஒரு போர்வை ரொம்பவுமே பாதுகாப்பாக இருக்கு. இதுதான் என்னுடைய இந்த தமிழ்நாட்டில் நடக்கிறது போல தான் அங்கேயும் நடக்குது. உதாரணத்துக்கு நம்ம நித்யானந்த சாமியை கூட நீங்கள் எடுத்துக்கங்களேன். அவர் பார்த்தீங்களா, இங்கே நல்லா வாழ்ந்தார், இப்போ ஒரு தனி தீவில் நல்லா வாழ்ந்துட்டு இருக்காராம். பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எல்லாத்துக்குமே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோயில், அதில் எல்லாம் பக்தர்கள், இதுதான் அவங்களுடைய போர்வை. இந்த போர்வையை தாண்டி அவங்களுக்குள்ள நம்மளால போக முடியல. என்ன ஒரு விஷயம் நடந்தாலுமே, எந்த ஒரு பெரிய விஷயம் நடந்தாலுமே அவங்கள ரேப் பண்ணி தான் கொன்னாங்க அப்படின்னு சொன்னா கூட அந்த சாமியார் மேலேயோ அந்த மடத்தில் இருக்கிற நபர்கள் மேலேயோ எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க. இதுதான் இப்போ இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய கிரைம். இன்றைய மனம் திறந்து நிகழ்ச்சியில் நான் இதை உங்களிடம் மனம் திறந்து என்னுடைய மனசு சொல்கிறத நான் சொல்லியிருக்கேன். இத்தோட இந்த மனம் திறந்து நிகழ்ச்சியிலிருந்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.